இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி அக்கா போட்டு விடுக்கா, டிராமா பண்ணிட்டு இருக்காக்கா, அவ சாவலாம் மாட்டாக்கா. ஏய் சிவா, எங்க நான் சாங் எடுத்து உங்களுக்கு டிராமா மாதிரி தெரியுதுல? உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா அப்ப நீங்க என்ன நம்புவீங்கல்ல? நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்லங்க? என்னால உங்க அண்ணன் கூட இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுங்க. நீங்க வேணா இப்படி அசிங்கப்பட்டு வாழுங்க, ஆனா என்னால அப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ முடியாது. உங்க கண்ணு முன்னாடி நான் செத்தா நம்புவீங்கல்ல? நான் இப்பவே சாகுறேன். சிவா, அவ ஓடுற பாரு, வாடா வா. அக்கா சொன்னா கேளுக்கா, அவ சாவலாம் மாட்டாக்கா. இல்ல பார்வதி, அவ கிணத்துக்கிட்ட போயிட்டாடா. பார்வதி, தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. அண்ணி, இப்படி அசிங்கப்பட்டு வாழ்றதுக்கு நான் ஒரேடியா செத்து போறேன். ஆக மொத்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சுத்தமா நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல. இனிமே என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாம் என் தலை எழுத்து. கூட்டிட்டு வந்து தொலைங்க காவல. தனா, நீ கிளம்பு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். கதிர், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதை நாம நல்லபடியா பண்ணணும். நம்மள அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்மனாலையும் லைஃப்ல சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். நம்ம அதை செஞ்சு காட்டுவோம் தானா. உன்னை என்னால நல்லா பாத்துக்க முடியும்னு மாமாக்கு என் மேல நம்பிக்கை வரணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட வேணாலும் ரெடியா இருக்கேன். இந்த ஏஜென்சியை வச்சே நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். கதிர், சார் சொல்லுங்க சார். ஏஜென்சியை நல்லபடியா நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதை இப்படியே நல்லா டெவலப் பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்சி பெரிய பிசினஸா இதை உருவாக்கணும். சார், இதுக்கப்புறம் 24 ஹவர்ஸும் என் கவனம் இதில் தான் சார் இருக்கும். முக்கியமா உங்களோட உழைப்பும் உங்களோட அறிவும் தான் நமக்கு தேவை. என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. நான் என்னோட முழு உழைப்பையும் கொடுப்பேன். இது போதுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னிலிருந்து நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம். சரிங்க சார். அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மீட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அதில் நல்ல அனுபவம் இருக்கு. நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. உங்கள் அனுபவம் அதில் தான் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் ஹோட்டல் இருக்கு, யார் யார் வீடு இருக்குன்னு தெரியும். அதனால டெலிவரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்மள அவமானப்படுத்துறவங்க முன்னாடி நம்மனாலையும் லைஃப்ல சாதிக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டணும். ஒருத்தங்க தண்ணில நல்லா நனைஞ்சிட்டாங்க. குளிர் ஜுரமா இருக்கு. மாத்திரை ஏதாவது? சரிங்க. இந்த பார்வதி இப்படி கிணத்துல விழுந்து தொலைச்சிட்டாலே. அடி வேற நல்லா பட்டுருச்சு. இந்த மருந்தை வாங்கிட்டு போய் வீட்டுல யாருக்கும் தெரியாம அவளுக்கு கொடுக்கணும். இந்தாங்க சார். எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா. இந்தாங்க சார். ரொம்ப நன்றி. ஓகே சார்.
ஜானகி, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க? உன் கவலை எனக்கு புரியுதும்மா. ரகு இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. அதே மாதிரி நீயும் அவன் பேச்ச மீறி போயிருக்க கூடாதுல்ல. அவன் கோவப்படுவான்னு உனக்கே தெரியும். கொஞ்சமாவது நீ யோசிச்சிருக்கணும். இப்படி எல்லாம் பேசியிருக்க நீங்க கூடாது. எப்ப பார்த்தாலும் அல்வா ஞாபகத்திலே இருப்பீங்களா என்ன? அப்புறம் ஏன் மச்சான் கடன் கொடுத்தவன் பாத்துருவானோன்னு கடன்கார மாதிரி பம்மி பம்மி போறீங்க? அது வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அண்ணன் என்ன மூட்ல இருக்காருன்னு தெரியல. அதான் அப்படியே ஒரு யோசனையோடு வந்தேன். இல்லையே, எனக்கு பார்க்கும்போது இந்த மீனை எடுக்க வந்த பூனை மாதிரி திருட்டு முடியோட போறீங்க. மாமா, நான் சரியா தான் போறேன். உங்களுக்கு தான் கண்ணுல ஏதோ ஆயிருச்சு போல. அநேகமா வயசாயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணாடி போடணும். இந்த கண்ணாடி இல்ல, பவர் கண்ணாடி. செக் பண்ணி போடுங்க. கரெக்டா? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போறாரு? கண்ணுல கோளாறு வந்துருச்சா? எல்லாம் நல்லா தானே தெரியுது. சித்தப்பா, என்ன மாயா, கூப்பிட்டியா? என்ன சித்தப்பா ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காட்டுங்க சித்தப்பா. ஒண்ணும் இல்ல மாயா, அது என்ன சித்தப்பா டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க? யாருக்கு? உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆமா ஆமா, 2 நாளா ஒரே ஜலதோஷம். இல்லையே, 2 நாளும் நல்லா தானே இருந்தீங்க. இல்ல மாயா, இது எனக்கு இல்ல, பார்வதிக்கு. இல்ல இல்ல, அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க, அதான். என்ன சித்தப்பா நீங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதையும் மறைக்கிறீங்க. யாருக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க சித்தப்பா, ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? இல்ல மாயா, அது வந்து சொல்லுங்க சித்தப்பா. என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா. இந்த பார்வதி ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து எனக்கு வினையெல்லாம் தேடி வருது. ஏன் சித்தி என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, நான் கண்டிப்பா உங்க பேர்ல ரைஸ் மில்ல வாங்கியே தீருவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, நான் அந்த மில்ல வாங்குறதுல உறுதியா இருக்கேன். பேசாம நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். ஏய், ஏண்டி பேசிட்டு இருக்க? போ, இப்பவே போய் செத்து தொலை, போ. வாங்குறதுல உறுதியா இருக்கேன்.